இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் காண்டாமிருக வண்டு அதிகமாக பாதிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காண்டாமிருக வண்டு, இந்த இலையிலையும் பாருங்கள் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதாங்க, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ரைனோலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூர் இருக்குது. அதாவது ஒரு மாத்திரை, நம்ம எப்படி நம்ம சர்க்கரை, ப்ரெஷர், சுகர் இதுக்கெல்லாம் சாப்பிடுவோம், ஒரு சின்ன டியூப் மாத்திரை மாதிரி சாப்பிடுவோம். இதுக்குன்னு அதே மாதிரி ஒரு லூர் இருக்குது. அது வந்து 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு இருக்குது. அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மாத்திரையை வந்து இதுக்குள்ளே வாங்கி வச்சுருவோம். அது வந்து ஒரு வகையான இனக்கவர்ச்சி பொறி. இந்த பிவேரியா பேசியானா அப்படின்னு ஒரு பவுடரை வந்து நம்ம 5லிருந்து 10 கிராம் வந்து இந்த சாண குழியில் வந்து போட்டு விட்டு, கொஞ்சம் நிறையா கூட போட்டு விட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த பவுடர் வந்து அந்த புழுக்களை வந்து கொன்றும். விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாணத்தை இப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தட்டில் அள்ளி அப்படியே போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டு அந்த கட்டியை கூட உடைக்காமல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இப்படி கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டியை இப்படி உடச்சி கூட விட மாட்டாங்க. ஏன்னா உடைக்கலை அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து அந்த லார்வா வந்து அந்த எக்கோ லார்வாவோ உள்ளே இருக்கும். காண்டாமிருக வண்டு அப்படின்ற ஒரு பெரிய வண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அதுக்கு ஏன் காண்டாமிருக வண்டு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நல்லா கருப்பு கடலில் இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதனுடைய கூம்பு பகுதி, அது கொம்பு மாதிரி இருக்கும். அது வளைஞ்சு பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு மாதிரி இருக்கும். அதனால் அந்த காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த காண்டாமிருக வண்டு எங்கே இருந்து வந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சாணம் வந்து இங்கே குமிச்சு வச்சுருக்கோம். இது சாணத்தில் தான் வந்து இதனுடைய இருப்பிடம், இதனுடைய உயிர் வாழ்கிறது என்ன, இந்த வண்டு வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம சாணத்தை வந்து நிலத்தில் வந்து கொட்டி வச்சுருப்போம். அப்போ கொட்டி வச்சுருக்கப்ப என்ன பண்ணுறோம், இப்படியே இப்படியே இருக்கும்போது அதனுடைய எக்கு, அதாவது முட்டை, அதாவது ஒரு புழுவோட பருவங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 பருவங்கள் இருக்கும். அதாவது முட்டை, அதுக்கடுத்து எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 4 பருவத்துலையுமே இங்கே வந்து இந்த புழு வந்து முட்டை இங்கேயே போட்டுரும். அது அப்படியே வளர்ந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு பெரிய வண்டு மாதிரி இந்த சாணத்துக்குள்ளே கிடக்கும். அது அப்படியே வளர்ந்து பெரிய வண்டாக, அந்த காண்டாமிருக வண்டாக மாறிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காண்டாமிருக வண்டு இதில் இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் இதனுடைய இருப்பிடம். இது வந்துச்சு அப்படின்னா அந்த தென்னை மரத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தை வந்து இந்த மாதிரி கடிச்சிரும். இந்த காண்டாமிருக வண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதில் ஒரு டேமேஜ் இல்லை, அந்த இலை நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த காண்டாமிருக வண்டு வந்தது அப்படின்னா இந்த இலையை வந்து இந்த மாதிரி கடிச்சிரும். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வி, அதாவது நம்ம இன்சியல் வி சொன்னால் இன்சியல் லெட்டர் வி போடுவோம் பார்த்திங்களா, அதை குப்ரக்கா போட்டால் எப்படி போகிறோம், இன்வெர்டட் வி ஷேப்பு. அது வந்து தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இன்வெர்டட் வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வி ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும். இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் வந்து இந்த காண்டாமிருகோட வண்டோட தாக்குதல் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக பாருங்கள், இதை ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த வண்டு வந்து கடிச்சு கொதறி என்ன பண்ணோம், அதனுடைய ஃபீக்கல், அதனுடைய புழுக்களை ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளேயே போட்டு விட்டுரும். இதுதான் வந்து இந்த காண்டாமிருக வண்டோடைய அதிகமான தாக்குதல். இங்கே பாருங்கள், இந்த இலையெல்லாம் பாருங்கள் எப்படி கடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா. அந்த இலையை வந்து அந்த மாதிரி கடித்து அந்த மரத்தை வந்து டோட்டலாகவே வந்து டேமேஜ் ஆக்கி விட்டுரும். இதுதான் வந்து காண்டாமிருக வண்டனுடைய அறிகுறிகள். சரி, இந்த காண்டாமிருக வண்டை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? அதாவது நம்ம வந்து தேனியில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் பொதுவாக வந்து நம்ம வந்து இயற்கை முறையிலையும் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு சில பேர் விவசாயம் இயற்கை முறையில் பண்ணுறவங்களுக்கு இயற்கை மெத்தடையும், கெமிக்கலாக பண்ணுறவங்களுக்கு கெமிக்கலாக வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி சாணத்தில் வந்து நம்ம அதாவது பூஞ்சான மருந்துன்னு இருக்குது. அதாவது பயோபெஸ்டிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது வெட்டிசிடியம் லக்கானி, பிவேரியா பேசியானா, மெட்டாரைசம் அனிசோஃபிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து பூச்சிக்கு இருக்குது. அதில் வந்து இந்த பிவேரியா பேசியானா அப்படின்னு ஒரு பவுடரை வந்து நம்ம 5லிருந்து 10 கிராம் வந்து இந்த சாண குழியில் வந்து போட்டு விட்டு, கொஞ்சம் நிறையா கூட போட்டு விட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த
பவுடர் வந்து அந்த புழுக்களை வந்து கொன்றும். அந்த உள்ளே இருக்கும்போதே அந்த எக்கு லார்வா அந்த பருவத்திலேயே, அதாவது முட்டை புழு பருவத்திலேயே அது உள்ளேயே அந்த இதில் பவுடரை போட்டால் நம்ம அந்த புழுவை கொன்றும். அதே மாதிரி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாணத்தை இப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தட்டில் அள்ளி அப்படியே போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டால் அந்த கட்டியை கூட உடைக்காமல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இப்படி கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டியை இப்படி உடச்சி கூட விட மாட்டாங்க. ஏன்னா உடைக்கலை அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து அந்த லார்வா வந்து அந்த எக்கோ லார்வாவோ உள்ளே இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆகணும், இது அப்படியே வளர்ந்து அப்படியே எல்லா பாதிப்பும் வந்து அதிகமாக அந்த காண்டாமிருக வண்டு ஏற்படுத்தும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தெலாம் பாருங்கள், நல்லாவே பாதிப்பு வந்திருக்கு. அந்த சின்ன மரத்தில் பாருங்கள் எப்படி வந்து இலை வந்து சுருண்டு போய் ஒரு மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து அந்த காண்டாமிருக வண்டு பாதிப்புனால் இது மாதிரி வந்திருக்கு. சரிங்க, இப்போ நம்ம தொழு உரத்தில் வந்து இப்போ சாணத்தில் வந்து நம்ம எப்படி அந்த புழுவை கட்டுப்படுத்துறது அப்படின்றத பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வேறு என்ன இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுதாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பக்கெட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ட்ராப்பு. இந்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு லூருன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது வந்து ரைனோசர் பீட்டில்ஸ்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுனால இதுக்கு ரைனோ லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூர் இருக்குது. அதாவது ஒரு மாத்திரை, நம்ம எப்படி நம்ம சர்க்கரை ப்ரெஷர் சுகர் இதுக்கெல்லாம் சாப்பிடுவோம், ஒரு சின்ன டியூப் மாத்திரை மாதிரி சாப்பிடுவோம். இதுக்குன்னு அதே மாதிரி ஒரு லூர் இருக்குது. அது வந்து 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு இருக்குது. அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மாத்திரையை வந்து இதுக்குள்ளே வாங்கி வச்சுருவோம். அது வந்து ஒரு வகையான இனக்கவர்ச்சி பொறி. அதை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாசனைக்கு வந்து அந்த வண்டு வந்து கவர்ந்து இழுத்து இதுக்குள்ளே வந்து விழுந்துரும். இங்கே வாங்க, இதுக்குள்ளே வந்து உளுந்துரும். அப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஆயிலோ இதில் உள்ளே ஊற்றி விட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த வண்டு பறக்காமல் இதுக்குள்ளேயே விழுந்து செத்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வண்டை நம்ம எடுத்து எரித்து வந்து ஒரு குழிக்குள்ளே போட்டுருவோம். இல்லை வண்டை வந்து எரித்து வந்து நம்ம அந்த வண்டு அந்த காண்டாமிருக வண்டு அந்த இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது. இதற்கு வந்து நம்ம இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இயற்கையிலே மேனுவலாகவே நம்ம வந்து இந்த புழுவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே நெட்டை தான் அதிகமாக இருக்கும். நெட்டையில் வந்து இந்த வண்டு தாக்கம் அதிகமாக இருக்காது. பட் இப்போ வர்ற இந்த குட்டை மரங்கள் அந்த இதில் வந்து நெட்டை குட்டையில் அதிகமான வந்து காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருக்கவே நம்ம மேனுவலாகவே அந்த மரத்தில் போய் அந்த புழு எங்கே கடிச்சிருக்குன்னு பார்த்து உள்ளே தான் அந்த புழு இருக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த புழுவை நம்ம மேனுவலாகவே எடுத்து நம்ம போய் எரித்து கொன்றலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நாப்தலின் பால், அதாவது நம்ம வீட்டில் வந்து பீரோவில் துணியில் வைப்போம், அந்த வாசனைக்கு வந்து எந்த பூச்சியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க வீட்டில். அது மாதிரி இந்த தென்னையில் வந்து இந்த காண்டாமிருக வண்டு இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், இல்லைல்ல காண்டாமிருக வண்டு அதிகமாக பாதிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காண்டாமிருக வண்டு, இந்த இலையிலையும் பாருங்கள் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாப்தலின் பால், அதாவது அந்த அந்து உருண்டை அப்படின்றத ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் ஒரு 3 அந்து உருண்டை வந்து அந்த குருத்தில் உள்ளே வச்சு விட்ருவோம். அப்போ வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வண்டோட தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வண்டை வந்து நம்ம வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வர ஆரம்பிக்காது. இங்கே பாருங்கள், இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ பாதிப்பு வந்துருச்சு அந்த வண்டுனால் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தாச்சு.